வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு பீட்சா பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனா இது நம்ம கெச்சப் இல்லைனா சாஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை இந்த கிரேவிஸ் கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கப் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு, 100 கிராம் மொசரலா சீஸ், தேவையான அளவு ஓரிகானோ, 4 பெரிய வெங்காயம், தேவையான அளவு தக்காளி சாஸ், தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், மல்லி இலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி நம்ம அதை பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு நம்ம வச்சிடலாம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் அந்த மாவு ஊறிச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட நம்ம 30 நிமிஷம் வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உருட்டியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக பிளேட் வச்சும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ரேப் வச்சும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம எந்த சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு செடார் சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மொசரலா சீஸ் பிடிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். நல்லா சீஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மொசரலா சீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த பீஸா மாதிரி சீஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சீஸை துருவி எடுத்துக்கிடலாம். அது கூட நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்தை நல்ல சின்ன துண்டாக நறுக்கிடணும். ஏன்னா அப்போ தான் அது நடுவில் ஸ்டஃபிங்கில் வைக்கிறதுனால அப்போ தான் அது வேகும். அதனால் நல்ல சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மாவுக்கு மட்டும்தான் அதில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப தின்னாக உருட்டக்கூடாது, லேசாக திக்காக உருட்டினா போதும். இல்லை கையை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். டஸ்டிங்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லேசாக இப்படி விரிச்சு விட்டலாம். விரிச்சு விட்டுட்டு நம்ம கீழே வந்து பீஸாக்கு பண்ணுற மாதிரியே பேஸில் வந்து கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி ஸ்டஃப் பண்ணிவிட்டு விரிச்சு விடுறப்போ
எல்லாம் வெளியே சிந்திரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி கீழே ஒரு லேயருக்கு மட்டும் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஓரிகானோ சேர்த்துடலாம். இதுவும் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு பீஸா பேஸ் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இப்படி ஸ்டஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு டஸ்டிங்க்கு மாவு சேர்த்துட்டு இதை விரிச்சிடலாம். இது ரொம்ப பெருசாக விரிச்சோம் அப்படின்னா எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால ஓரளவுக்கு சின்ன சைஸில் விரிச்சு விட்டாலே போதும். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அது நம்ம வேக வைக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டலாம். இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். அது நல்லா சூடாக்கிடலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பராத்தா எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை மிதமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்லாம் குக் ஆகும். அதனால் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகும். ரெண்டு சைடுமே குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான ஸ்டஃப்டு பீஸா பராத்தா ரெடி ஆயிரும். இது அப்படி சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே இதை செஞ்ச உடனே சூடாகவே சாப்பிட்ருங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா சாஸ் இல்லைனா கெச்சப் எதனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெஜ் கிரேவி எல்லாம் நான்வெஜ் கிரேவி எந்த கிரேவி கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து எந்த கிரேவியும் செய்ய வேண்டியதில்லை. மோஸ்ட்லி அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா ரெண்டு சைடும் லேசாக செவக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் ரெட் கலரில். ஆனால் உள்ள ஸ்டஃபிங்லாம் குக் ஆகாது. அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதனால் நம்ம கடித்தோம் அப்படின்னா நல்லா சீஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் செடார் சீஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா ரெண்டு சைடும் குக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான ஸ்டஃப்ட் சீஸ் பராத்தா ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.